இவைகளெல்லாம் விசேஷித்தவைகள். ஜீவன் விசேஷித்தது, சரீரம் விசேஷமானது என்று இயேசு சொல்லுகிறார். அடுத்து லூக்கா 12:4, என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எப்படி கூப்பிட்டு சொல்கிறார் பாருங்க. சீசர்கள் ஜனங்கள் இருக்கிறாங்க, என் சிநேகிதராகிய எப்படி சொல்கிறாரு? எவ்வளோ அன்பான தெய்வம் பாருங்க. சிநேகிதராகிய கவனிக்கிறீங்களா? சரீரத்தை மட்டும்தான் இந்த பூமியில் இருக்கிற மனுஷன் யாரோ கொல்ல முடியும். ஆத்மாவை ஆறில் சாவு. யாருக்கு இவ்வளோ காலம் வாழ்வேன்னு நிச்சயம் இருக்கு? இவ்வளோ நாளைக்கு இன்னைக்கு தான் நான் சாவேன்னு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? யாருக்காவது நம்பிக்கை இன்னைக்கு தான் சாவேன்னு சொல்ல முடியுமா? இப்போ சொல்ல முடியாத, என்னைக்கு மரணம் வரும்னே தெரியாது. யாருக்காக ஓடுறோம்? யாருக்காக வாழ்கிறோம்? எதுக்காக வாழ்கிறோம்? உங்களை கொலை செய்கிறதுக்கு இருக்கிற மனுஷனுக்கு பயப்படாதீங்க, சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதீர்கள். எதுக்கு பயப்படணும்? என்னைக்குனாலும் சாவு. துணிஞ்சிடணும். துணிந்தவனுக்கு உலகத்தில் சொல்கிறாங்க தூக்குமடையும். எதுக்கு பயப்படணும்? வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்டு கொண்ட உங்களுக்கும் எனக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது. மரண பயம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அப்படி கேட்கணுங்க ஆவிக்குரியவர்கள். மரணம் வந்தது, ஐயோ ஐயோ செத்து போயிடுவேணும். நான் கூட என்ன அன்றைக்கி செத்து போயிடுவேன்னு நினச்சேன். ஆனால் சாகலை. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணப்போ எனக்கு சாவு அந்த இதெல்லாம் வரலை, எண்ணம்லாம் வரல. ஆனால் திரும்ப இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததே அந்த பலவீனத்தில் இருமி அந்த மூச்சு விடவுன்னு ஒரு வேளை கர்த்தர் எடுக்க சித்த வச்சுட்டார் போல இருக்குது. ஆண்டவரே இன்னும் பரிசுத்தமாக்குங்க, இன்னும் பரிசுத்தமாக்கி என்னை எடுத்துக்குங்க. நான் இறந்தேன்னா பரலோகத்துக்கு தான் வரணும். நான் ஓடினதை நினச்சிக்கொள்ளுங்க, ஊழியம் செஞ்சதை நினச்சிக்கொள்ளுங்க, உதவி செஞ்சதை நினச்சிக்கொள்ளுங்க, ஜபத்தை நினச்சி. இங்கேயே முடியலை, மூச்சு வாங்குது, முட்டுது, போய் சேர்ந்துருவோம். எங்கள் வீட்லேயும் அவ்வளோதான். சரி இவர் போய் சேர்ந்துருவாருன்னு அவங்களும் சோத்திரம் பண்ணிக்கிட்டு போய் சேர்ந்துருவார். இதோட தொல்லை ஒழிஞ்சிச்சுன்னு நினச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா சரி அவ்வளோதான், இதோட சரி போகிற போக்க பார்த்தா அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் நியமித்த நாள் வரையிலும் உயிரோடு வைத்து நம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்க விரும்பி இருக்கிறார். அதனால் எதை குடிப்போம், எதை சாப்பிடுவோம், என்ன செய்வோம். ஏன்னா ஒன்று சொல்கிறேன், நீங்கள்லாம் எவ்வளோ ட்ரெஸ்ஸு வச்சுருக்கீங்களோ இல்லையோ, எனக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸு புதுசு கூட இன்னும் போட முடியாமல் இருக்கு. எடுத்து இப்போ என்னது அப்பப்போ கொடுத்துட்றேன். சஃபாரி மட்டும் அத்தனை கிடக்கு. முத திண்டுக்கல்ல சஃபாரின்னு ஓரளவு கர்த்தருக்கு சேர்த்தும் நான் நினைக்கிறேன். நான் தான் சஃபாரி போட்டிருப்பேன் அந்த காலத்தில். 25-28 வருஷத்துக்கு முன்னாடி சஃபாரியே நான் தான் போட்டிருக்கேன். கர்த்தர் 25-20 வருஷத்துக்கு முன்னாடி காரை கர்த்தர் கொடுத்தாரு. ஸோ ஆனால் இன்னைக்கு எதையுமே என்ன செய்யலை, விரும்புறதும் இல்லை. புதுசாக இருக்கிற துணியை தைச்சு போடுறதும் இல்லை. இருக்கிற சட்டையெல்லாம் எடுத்து புதுசு தைக்காததே எடுத்து கொடுத்துருக்குறாங்க மற்றவங்களுக்கு. அதனால் நம்ம இதை உடுக்கணும், இதை சாப்பிடணும், இதுதான். இந்த கவலை விட்டுறணும். வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களுக்கு இந்த கவலை இருக்காது. ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தால் ஸ்தோத்திரம், இல்லைனா ஸ்தோத்திரம், கிடைச்சா ஸ்தோத்திரம், கிடைக்கலனா அற்புதமாக நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். ஏன்னா அவர் கொடுக்கிறவர் எடுக்கிறவர் இல்லை.
அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் கர்த்தர் நாம மகிமைக்காக ஸ்தோத்திரம். ரோமர் 8:5-10 இன்னும் 2 வசனத்தை வாசித்துட்டு மட்டும் முடிக்கலாம். நம்ம ஸ்தோத்திரம். மாம்சத்தின்படி 5-10 வரையிலும் குறித்து வச்சுட்டு வீட்டில் வாசிங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை. இப்போ 10வது வசனம் வாசிங்க. 6 அல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்கு உள்ள இருந்தால் கவனிங்க, ஆவி உங்களுக்குள்ள இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் இருப்பாருங்க. கிறிஸ்து இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். இந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்டு கொண்டவர் நமக்குள்ள வாசம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிற 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. 1 தெசலோனிக்கேயர் 5:23 உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55-59 வரையிலும் 58 வாசிக்கிறேன். ஸ்தேவான் என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். வைராக்கியமாய் கர்த்தருக்காக ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்த ஒரு தேவ மனுஷன் ஸ்தேவான். 7வது அதிகாரம் 55-59 அந்த ஸ்தேவான் 58வது வசனத்தில் அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாது இரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். சரீரத்தை குறித்து இன்னைக்கு எவ்வளோ கவலை. இந்த சரீரத்தின் மூலமாய் ஸ்தேவான் தேவனை மகிமைப்படுத்தினார். முழங்கால் படிட்டு இருக்கிறாருங்க. முழங்கால் படிட்டு இருக்காங்க. இப்போ யார் ஒரு ஆளும் இல்லையோ பக்கத்தில். ஏய் வாடா, வா பக்கத்தில் என்னது உட்கார். சீக்கிரம் வா உட்காரு. என்ன பாரு. கண்ணு என்னது? அது எடுங்கயா, கொடுங்கயா. என்னாச்சு? சும்மா ஒரு பேப்பரை அட்டையை தூக்கி போடுறேன். அவன் கண்ணு அப்படியே என்ன செய்யுது? இவன் உட்காந்துட்டு இருக்கான். அவர் முழங்கால் படிட்டு இருந்தார். அத்தனை பேர் கல் எறிகிறதையும் சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட தேவ மனுஷன். தன் சரீரத்தின் மூலம் தேவனை மகிமைப்படுத்தின ஒரு தேவ மனுஷன். நம்மளை ஒரு அடி அடித்தா திரும்ப 4 அடி அடிப்பீங்க. வெளுத்துருவார் கர்த்தர். இப்படி தான் நிறைய பேர் துன்மார்க்கமாக என்ன செய்கிறாங்க? பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆலயத்தில் சவுக்கை எடுத்து, சவுக்கே காண நான் தேடி பார்த்தேன். அவர் சவுக்கு பின்னினாரா? எங்கேயாவது வசனத்தில் பார்த்தீங்களா? நானும் வாஸ்து பார்க்குறேன். அந்த சவுக்கு பின்னது மாதிரி ஒரு இடத்துக்கு பாஸ்து மாதிரி எனக்கு தெரியலை. விரட்டினார். பலகையில் தூக்கி போட்டார். உள்ள இங்கிட்டு விற்கிறவன் போகாதபடி தடுத்தார். அவர் அடித்தாரா? நிறைய பேர் அடிச்சார்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆனால் இங்கே ஸ்தேவானை கல்லெறிந்தார்கள். முழங்கால் படிட்டு இருக்கிறார் பாருங்க. அந்த சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அந்த ஸ்தேவான் வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ மனுஷன். நீங்கள் அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருப்பீர்களானால் யார் கல்லெறிந்தாலும் சொல்லெறிந்தாலும் தேவனை மட்டும் மகிமைப்படுத்துவீங்க. முழங்கால் படிட்டு வானம் திறக்கப்படும். பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற இயேசுவை எட்டி உங்களை பார்ப்ப. என் பிள்ளைகள் என் நாமத்துக்காக நீங்கள் கடன் கொடுத்து அடி வாங்கி சண்டை போடுறது அல்ல. பக்கத்து வீட்டுக்காரன் இடம் தள்ளி கட்டளைங்கிற சண்டைக்காக அல்ல. தேவ நாம நிமித்தமாய் நீங்கள் அடிக்கப்பட்டால், துன்பப்படுத்தப்பட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆவியில, உயிரோ, ஜீவன்ல, சரீரத்துல தேவனை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. திருவிருந்து எடுக்கிறவங்க முன்னாடி வாங்க.